கலாலி கிழக்கு ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் இன்றைக்கு உற்சவத்தை இட்டு இராணுவத்தினரிடம் கதைத்து இன்று மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர்களின் வழிபடுவதற்கான உரிமையை இன்றைய தினம் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். ஏனென்றால் மக்கள் கூறுகிறார்கள், இதே நாளில்தான் இந்த இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து 90ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 15ஆம் தேதி இந்த இடத்தை விட்டு யுத்த காரணங்களால் இந்த இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து சென்றிருந்த 35 வருடங்களுக்கு மேலாகின்றது. இன்னும் இந்த காணிகளும் விடுவிக்கப்படவில்லை. இதற்கான நடவடிக்கையை துரிதமாக மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு பாராளுமன்ற உறுப்பினராகிய எங்களுக்கு இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த பிரதேச மக்களும் நம்பிக்கை நிமித்தம் வாக்களித்து நிற்கிறார். அந்த நம்பிக்கையை பெறப்படுத்த வேண்டிய கடப்பாடு நமக்கு உண்டு. இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக எமது அரசாங்கத்திற்கான இந்த தகவலை தெரிவிப்போம். அதே நேரம் இந்த ஆலயத்துக்கு இப்போது தற்காலிகமாக ஒரு சிறிது காலத்துக்கு தற்காலிகமாக வந்து செல்வதற்கான நடைமுறையை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். தற்காலிக ரீதியினூடாக எதிர்வரும் காலத்தில் இது பூராகவும் கிழக்கு பகுதியை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை நல்லெண்ண சமிக்கையையும் இராணுவ தலைவர் சமிக்கையை தெரிவித்திருக்கின்றனர். வந்தடத்தில் எதிர்வரும் காலத்தில் இந்த பிரதேசமானது அழகான மக்கள் குடியிருப்பாக இந்த ஆலயத்தை நான் கூறுகிறேன். அழகான மக்கள் குடியிருப்பாக சிந்தளிப்பான பிரதேசமாக இந்த திகழும் என்று வரும்போது தெரியும். இந்த பிரதேசம் என்பது காடு பற்றி இருக்கிறது. இந்த அம்மா என்ன தெரிவிக்கும் போது கருத்தை தெரிவிக்கும் போதே உணர்கிறேன். அவ அழுகிறார், கண்ணீர் வருகிறது. இப்போது இங்கே வந்து தன் வாழ்வேன் என்ற எண்ணப்பாடுடன் இருக்கிறார். அதற்காக நாங்கள் துரிதமான நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த பிரதேச வாழ் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 35 வருஷமாக நாங்கள் அறியாதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை சொந்த நிலத்தை முடிவாரும் முடிவிட்டு தரவும் அதான் எங்களுடைய ஆசை. எங்களை தலைமுறை முடிவு எங்களை பிள்ளைகளுக்கு தெரியாது, இல்லையும் தெரியா காணியும் தெரியா. எங்களுக்கு பிள்ளைகளை விட்டா சரி 2 பிள்ளைகளை பிரயோசனம் இது தோட்டங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. நல்ல பொண்ணுகளை போகணும், அதனால இருக்கா அப்படி வீட்டு தரவும். 3 தலைமுறை காலம் அணிந்து விட்டது. நாம் 3வது தலைமுறை காலம் 4வது தலைமுறை காலத்திலாக நிம்மதியாக எமது பிரதேசத்தில் வாழ்வதற்கு இந்த அரசாங்கம் அன்றா திசைநாயக்க அரசாங்கம் எங்களுக்கு ஒரு முடிவொன்றை எடுத்து இந்த இடத்தை விட்டு தருமாறு எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை பணி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த தலைமுறை என்றாலும் நிம்மதியாக இந்த சொந்த மண்ணில் வாழ்ந்து சொந்த மண்ணிலே சாக வேண்டும் என்பது எமது அவா. அதற்கு அவர் ஆதரவு தருவாராக நாங்கள் நம்பிக்கையோடு ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். நாங்கள் அந்த நான் மூத்தவில்லை எங்கள் அம்மா அப்பா நாங்கள் மண்ணில் இருந்து நாங்கள் இருக்க வேண்டும் என்ற வீட்டில் கட்டத்தை விட நாங்கள் அந்த வீட்டில். ஆனால் ஜனாதிபதி சொல்கிறார் மக்களோட காணும் மக்களுக்கு தானே. ஆனால் நிறைய நம்பிக்கை இருக்குது, விடுவார் நம்பிக்கை இருக்குது.